அண்ணாமலை அவர்கள் இந்த பதவியில இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்றதுல நிச்சயமா டெல்லியுடைய தலைமையில 2-3 கருத்துக்கள் தொடர்ந்து ஒரு அழுத்தமாவே கொடுக்கப்பட்டிருக்கு. அது இப்ப இல்ல, கிட்டத்தட்ட 1-1.5 வருடங்கள். எப்ப அதிமுகவுடைய கூட்டணியை உடைச்சுக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி தனியா வந்தாங்களோ அப்பதுல இருந்தே அண்ணாமலை அவர்களுடைய அந்த மாநில தலைமை பொறுப்பு பத்தி 2 விதமான புகார்கள் அப்படின்றது டெல்லி தலைமைக்கு தொடர்ந்து ரிப்போர்ட்டுகளாவே கொடுக்கப்பட்டு இருக்கிறது நம்மளால உறுதியாவே சொல்ல முடியும். அதனாலதான் ஒவ்வொரு டைமும் அந்த மாதிரியான ரிப்போர்ட் வரும் பட்சத்துல அண்ணாமலை அவர்களுக்குன்னு இங்க ஒரு விதமான லாபி இருக்கு. அதை மறுக்கவே முடியாது. அவர் இதுக்கு முன்னாடி இருந்த மாநில தலைவர்கள் மாதிரி கிடையவே கிடையாது அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய லீடர்ஸை பாக்குறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பெரிய அளவுல பண்றது இல்லை. அவருக்கு எதிரான இல்ல ஆதரவான ஏதாவது ஒரு அறிக்கை இல்லாட்டி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அவர்கிட்ட மேல் தலைமையில சப்மிட் பண்ணப்படுதுன்னா உடனே அவருக்கு ஒரு விதமான இன்ஃபர்மேஷன் அது கிடைச்சிருது. டெல்லிக்கு வராரு, யார் சம்பந்தப்பட்ட தலைவர்களை பார்த்தா அதை சரி செய்ய முடியுமோ அவங்களை நேரடியா பார்த்து, நம்ம ஊடகங்களுக்கு தெரிஞ்சு அவர் வர்றது 1-2 தடவை தான். ஆனா அது தெரியாம நிறைய முறை அவர் அந்த பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு இருக்காரு. மொத்தத்துல அண்ணாமலை அவர்கள் இந்த மாநில தலைவர் பொறுப்புல இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான அழுத்தங்கள் மாநில தலைமையிலிருந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து தொடர்ந்து டெல்லிக்கு வருது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. நிறைய ஊடகங்கள் அதை எழுதிட்டும் இருக்காங்க. நம்மளால அது உறுதியாகவும் சொல்ல முடியும்.